பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதம் 2024 மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ராசிநாதன் நீச்சம் அடைந்திருக்கிறது முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் ஒரு நிதானமான ஒரு பலன்கள் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது எந்த ஒரு காரியத்தில் இறங்குனீங்கனாலும் சற்று நிதானமான பலன் இருக்கும். உடனே எதுலேயும் செயல்பட முடியாத ஒரு நிலை இருக்கும். பிரச்சனைகள் வேலை சம்பந்தப்படுற இடங்களில் வந்து விலகக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான முதல் 15 நாட்களுக்கு ஒரு சுமாரான சாதகமற்ற தன்மை இருக்கும். அதற்கு பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு மேற்பட்டு சுக்கிரனுடைய தொடர்பில் வரக்கூடிய செவ்வாய் அப்படின்ற அமைப்புகள்லையும் 10ஆம் இடம் குரு சுக்கிர தொடர்பில் நேரடியாக வருது அப்படின்றதுனாலையும் நீங்கள் பேசி பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கீங்க. நிதி மற்றும் நீதி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய துறையில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து மேன்மை இருக்கும். சொல்லப்போனால் இந்த இடத்துல ராசிநாதன் நீச்சம் அடைந்து பிற்பகுதியில் அவரே பலம் அடைகிறது. இந்த டிசம்பர் 2024 மேஷராசிக்காரர்களுக்கு பிற்பகுதியில் நிலம் மண் சம்பந்தப்படுற அமைப்புகளில் நீங்களே ஆயுள் காப்புறுதி சம்பந்தப்படுற அமைப்புகளில் இருக்கிறவர்களாக இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக மிகப்பெரிய மேன்மைகள் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளில் முதல் பாதியில் ஒரு மாதிரி கிடப்பில் இருக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கும். அதுவும் பிற்பகுதியில் ஒரு மாதிரியான சாதகமான நிலையில் மாறும். மிக முக்கியமாக கடன் சார்ந்த அமைப்புகள் இப்பொழுது சற்று அப்படி அதிகமாக மேம்பட்டு வெளியே தெரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுவும் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ராசிநாதன் நீச்சம் அடைகிறது அப்படின்றது முதலாவது நிலை ஒரு பலவீனமான அமைப்பு தான். அதாவது நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறது, ஒரு மாதிரி பதற்றமாக இருக்கிறது, ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதனை முடிக்க முடியாமல் இருக்கிறது, அதிக அலைச்சல் இருக்கும் ஆனால் அதற்கான தீர்வு இல்லாமல் இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இது ஒரு மாதத்துக்கு தொடரக்கூடிய அமைப்பு தான். அதே நேரத்தில் பிற்பகுதியிலிருந்து வேலை இடமாற்றங்கள் வரும், பொருளாதாரத்தில் சற்று மேன்மை வரும். என்னதான் 10ஆம் இடத்தை செவ்வாய் தொடர்ந்து பார்த்தாலும் சுபரின் தொடர்பில், அதாவது குருவின் தொடர்பில் சுக்கிரனின் தொடர்பில் வரும்பொழுது அந்த தன்மைகள் மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்துடும். அதாவது தொழில் சார்ந்த அமைப்புகளில் வருமானம் ஜீவனஸ்தானம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு வருமானத்தில் ஒரு நிலைத்தன்மை வந்துருங்க. இதுதான் வருமானம், இதுதான் வேலை, அதிலே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா அதே நேரத்தில் ராசிநாதன் பலவீனமாக இருக்கும் பொழுது தான் யாரோட சேர்ந்து எதனை செய்யக்கூடாது, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான நிதானமான இதுதான் முடிவு அப்படின்ற மாதிரியான முடிவை எடுக்க முடியாமல் மன தடுமாற்றத்தால் தவறான முடிவு எடுக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். இந்த நிலவரத்தில் சற்று கவனமாக இருங்க. அதே நேரத்தில் சுமூகமான பலன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா திருமணம், காதல் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு, அதிலே குழந்தைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது மாதிரியான தன்மைகள் நிச்சயமாக நன்மையாக இருக்கும். ஆனால் புதிய அறிமுகம்னு யாராவது வராங்க, இவரோட சேர்ந்து இப்போ தான் ஒரு தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், அவரோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மாமா இருக்காரு மச்சான் இருக்காரு, குடும்பமாக சேர்ந்து ஒரு புதிய தொடக்கத்தை செய்யணும்னு நினைக்கக்கூடிய 35 வயதுக்கு கீழ்பட்டு இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து அதிக நிதானம் தேவை. இப்பொழுது எதையும் செய்ய தேவையில்லாத ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்த ஜனவரி அப்படியே மார்ச்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 7 சனி அமைப்புக்குள்ள வர்றதுனால தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்துவதற்கான சில அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே கொடுப்பாரு. எதிலும் எங்கும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். வேலை நல்லா இருக்குங்க, பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், சம்பாதிச்சதை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியும். ஆனாலும் இது எல்லாருமே ஒரு 35-40 வயது கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான இழுபறியான அமைப்புகளையும், அதே இந்த இடத்துல ராசிநாதன் சுபத்துவ தன்மை அப்படின்றதுனால 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குறிப்பாக 50 வயது, அதாவது 2வது சுற்று அமைப்புகளில் சனியை பார்க்கக்கூடியவங்க, இந்த இடத்துல உங்களுக்கு குடும்பம் ஒரு மாதிரியான நிலைத்தன்மை அடைகிறது, வேலை வருமானம் தொழில் மாதிரியான அமைப்புகளில் மேன்மை இருக்கிறது, எல்லா வகையிலையும் நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு வயதானவர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. இதிலே சிறுவர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா இந்த அமைப்புகளில் நிச்சயமாக வண்டி வாகன அமைப்புகளையும் நெருப்பு சூடு சம்பந்தப்படுற அமைப்பு, ஒரு வெந்நீரை கொட்டிக்கிட்டாருங்க, ஒரு சூப்பை கொட்டிக்கிட்டாருங்க, இந்த மாதிரியான அமைப்புகளில் வரக்கூடிய சில தன்மை இருக்கும். இதுல நிச்சயமாக கவனமாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் பலவீனம்ன்றது பலவீனம் தான் அப்படின்றது, உங்களுடைய உடல் சற்று அப்படியே மந்தமாக இருக்கிறது, நினைச்சதை உடனே செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது, உடல் ஒத்துழைக்காத நிலையில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சற்று சாதகம் இல்லாத தன்மை இருக்கும். மருத்துவ தேவைகள் வந்து விலகக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனாலும் இந்த டிசம்பர் 2024 ஒட்டுமொத்தமாக மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய சில வயதுக்கேற்ற மாதிரியான சில நன்மைகளும், 30-35 வயது கீழ்பட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மாதிரியான சில அனுபவங்களை கொடுக்கறதுக்கான சில அறிமுகங்களையும் கொடுத்து நிதானமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் 2024 சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.